உடல் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. நல்ல காரியங்களெல்லாம் காலையிலே தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குளிக்கிறோம், கோவிலுக்கு செல்கின்றோம், இன்னபிற திருமணங்கள் போன்ற பல்வேறு மதச்சடங்குகளை காலையில் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இதுவும் நமது வாழ்க்கையில் ஒரு முக்கிய கடமையாக அன்றாடம் செய்வோமேயானால் நாம் எல்லோருமே ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ முடியும், காரியங்களெல்லாம் சாதிக்க முடியும், வாழ்க்கையில் எண்ணங்கள் நமது கனவுகளெல்லாம் நிறைவேற்ற முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அக்ஷயா, வயது 19, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது தவிர நமது பயிற்சி சாலையில் யோகாசனத்திற்கு 300 ஹவர்ஸ் யோகா டீச்சர்ஸ் ட்ரெயினிங்கும் படித்து முடித்திருக்கிறார்கள். அகிலா 10 வயது தான் ஆகிறது என்று சொன்னாலும் அவர்கள் குடும்பத்தோடு மஸ்கட்டில் இருக்கிறார்கள். அங்கே யோகாசனம் பழகி கொஞ்சம் ஆசிரியர், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரை வைத்து பழகி இருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழகத்துக்கு வந்து இந்த பயிற்சி சாலையில் தான் பழக வேண்டும் என்று இங்கே வந்து நெடுநாட்களாக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களது தாயாரும் இந்த யோகாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தகப்பனார் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமே இந்த கலையில் பயிற்சி பெற்று தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதோடு இப்பொழுது அங்கே ஒரு ஆர்ஃபனேஜுக்கு இலவசமாக நாங்கள் முறையாக சென்று அங்கே ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நாங்கள் யோகாசனத்தை கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். முறையாக பயின்றால்தான் அங்கே நாம் முறையாக மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கோர்ஸை முடித்து அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இப்பொழுது பல அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். பார்ட்னர் ஆசனம், 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பல்வேறுபட்ட பார்ட்னர் ஆசனா செய்ய போகிறார்கள். பாருங்கள், அவர்கள் மற்ற ரொட்டீன் ஆசனா அட்வான்ஸ் ஆசனங்களாலும் பயின்றாலும் கூட குழந்தைகளுக்கு பார்ட்னர் ஆசனா போடுவதில் ரொம்ப விருப்பம் உண்டு. அது ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனம் அவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மற்றவர்களும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இந்த ஆசனம் இருக்கிறது. இதில் யோகாசன போட்டிகளிலும் இதுகளை செய்தால் அதற்கு தனி மதிப்பெண் கொடுத்து அவர்களை தனியாகவே பரிசு வழங்கக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த பார்ட்னர் ஆசனம் ஒவ்வொன்றாக செய்யுங்கள். சக்கராசனம் மெதுவாக செய்ய வேண்டும். பரபரப்போடு அவசரமாக செய்யக்கூடாது, மெதுவாக செய்ய வேண்டும். எவ்வளவு வளையின் தன்மை இருந்தால் பாருங்கள், அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த சக்கராசனத்தை அற்புதமாக பார்ட்னர் ஆசனம் செய்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய
இந்த நாளையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனத்தை யாவரும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஆசனத்தை அற்புதமாக செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இந்த பக்கம் வந்துடு, இங்கே பக்கத்திற்கு. மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்கள். அடுத்த ஆசனத்தை செய்யுங்கள். அர்த்த அலாசனத்தில் மேல் பத்மாசனம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். படுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே திரும்ப. இரண்டு வரையும் விரலும் பிடிச்சதுக்கப்புறம் நீ தூக்கு. அவரை விரலை சரியாக பிடிக்கலை. ரெண்டு பேரையும் நல்லா பிடிச்சி விட்டோம். தூக்கு. ஹலாசனம், அர்த்த ஹலாசனத்தின் மீது பத்மாசனம். ஒரு மனோதிடம், ஒரு பயம் நீங்கிவிடும். கீழே விழுந்து விடுவோமே என்ற பயம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று பண்ணு. சக்கராசனத்தின் விருச்சிகாசனம், கம்பைன்ட் ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். இன்னும் பல அற்புதமான கம்பைன்ட் ஆசனத்தை வல்லவர்கள் நேரம் காலமாக உங்களுக்கு இவர்கள் செய்த அற்புதமான ஆசனங்களை அவர்கள் ரொட்டீன் ஆசனத்தையும் செய்வார்கள். 34 ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், இன்னபிற கடுமையான ஆசனங்களையும் இருவர்கள் செய்ய வல்லவர்கள். அவர்களுடைய தாயாரும் இதிலே வல்லவர்கள். அவர்கள் மஸ்கட் சென்று அங்கு உள்ள மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறார்கள். அவருடைய தகப்பனார் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலையை, நம் கலையை வெளிநாட்டிலே பரப்புவதற்கு ஆர்வம் கொண்டு அங்கே மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களையும் நீங்களும் வீட்டிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டில் உள்ளவர்களையும் சேர்ந்து கம்பைன்ட் ஆசனங்களை விளையாட்டாக பழகினாலும் அவர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்களை நீக்குவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இது வழிவகை செய்கிறது என்ற காரணத்தினால்
எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.